ஐயா பிக் பாஸ், உங்களுக்கு அப்படி என்ன கோவம் ஜெஃப்ரி மேல? அப்படி என்ன கோவம் கேக்குறேன். அவனுக்கான கேப்டன்சி பதவி உடனே முடிச்சு விட்டுணுமா? அவனே பாவம் இப்பதான் தட்டு மாதிரி என்னெல்லாமோ பண்ணி கேப்டன்சியை விட்டு கொடுக்கலாமா வேணாமா, விட்டு கொடுக்கலாமா வேணாமா, டபுள் மைண்ட்ல இருந்து அந்த கேப்டன்சியை கடைசியில எப்படியோ தட்டி தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த கேப்டன்சியை உடனே முடிச்சு கட்டுற மாதிரி பிக் பாஸ் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. எப்படி பிக் பாஸ் தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. ஐயா போன வாரம் தீபக் கேப்டனா இருந்தார், கரெக்டா? போன வாரம் தீபக் கேப்டனா இருந்தாரு. அப்படி கேப்டனா இருக்கும்போது தீபக் வந்து 5 லைஃப் கொடுத்திருந்தாரு. எப்படி 5 லைஃப் கொடுத்திருந்தாரு. ஒரு பூஞ்சட்டியை கொடுத்து அந்த பூஞ்சட்டியில் 5 ரோஸ் வச்சு அவர் தான் தப்பு பண்ணா அந்த 5 ரோஸை கட் பண்ணலாம். அப்படி 5 ரோஸை கட் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கான கேப்டன் பதவி போயிரும் சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டி ஜெஃப்ரி கேப்டன் ஆயிருக்காரு. இந்த வாட்டி என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்து அந்த போட்டோ ஃப்ரேமை 3 பீஸா வச்சிருக்காங்க. 3 பீஸா இருக்கு அந்த போட்டோ ஃப்ரேம். ஓகேவா? ஜெஃப்ரி வந்து இந்த வீட்டுல ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ இல்ல கேப்டன்சியை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டாலோ அந்த போட்டோல நீங்க ஒரு பீஸ் எடுக்கலாம். இப்படி ஒரு பீஸ் எடுக்கலாம். அப்படி 3 பீஸை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜெஃப்ரிக்கான கேப்டன் பதவி காணாம போயிரும். எப்படி ஜெஃப்ரிக்கான கேப்டன் பதவி காணாம போயிரும். எனக்கு இதுல என்னன்னா அவ்வளவு சீக்கிரத்துல இவனோட கேப்டன் பதவி யாரும் உருவ நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா பேசுறான். ஆனா இருந்தாலுமே ஒரு சில பேர் கொஞ்சம் வன்மத்துல தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து சில விஷயம் நடக்கும்போது டக்கு டக்குன்னு பேச மாட்டான். ரொம்ப அமைதியா உட்காந்து கேட்டுட்டே இருப்பான். ரொம்ப அமைதியா உட்காந்து இவங்க பேசுறத கேட்டுட்டு கடைசியில் இருந்துச்சு நேக்கா ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவான். ஒரு பாயிண்ட் தெளிவான பாயிண்ட் போட்டு மொத்த கான்வர்சேஷன் உடைச்சிட்டு போயிடுவான். நல்லா நீங்க கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு தடவை சாச்சனா வந்து யாரோட பூவே கட் பண்ண போவாங்க, மஞ்சரி பூவை கட் பண்ண போவாங்க. அன்னைக்கு கட் பண்ண போகும்போது இவன் தரமான ஒரு பாயிண்ட் எடுத்து நடிச்சு உடைச்சிருப்பான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கைத்தட்டி பயங்கரமா கொண்டாடி இருப்பாங்க. சாச்சனா கடுப்பா இருப்பாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ல அவன் வந்து அதிகமா பேசாம கடைசி நேரத்துல ஒரே கருத்தை எடுத்து போட்டு மொத்தமா உடைச்சு போயிட்டு இருப்பான். சோ அந்த விஷயங்கள் கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க சில பேர் ட்ரிகர் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா அதை நான் என்னால நோட் பண்ண முடிஞ்சு. இந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கும்போது சாச்சனா வந்து அங்க பாயிண்ட் எடுத்துட்டே இருக்கும்போது இங்க ஆனந்தி, அன்சிதா, தர்சிகா, பவித்ரா எல்லாம் பயங்கரமா குதிச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. ஏய் சூப்பர், வேற லெவல் கை தட்டினாங்க. ஆனா ஜெஃப்ரி அங்க பாயிண்ட் எடுக்கும்போது இங்க பார்த்தா கோவா கேங் குச்சி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது. அப்படியே கட் பண்ணி அங்க பார்த்தா ஆனந்தி, அன்சிதா, அவங்க பேர் என்ன, தர்சிகா, பவித்ரா, இந்த மூஞ்செல்லாம் செத்து போயிருந்துச்சு. ஏன்னா முக்கியமா ஆனந்தி மூஞ்சி செத்து போய் தான் கிடந்துச்சு. இதுல கடைசி கேப்டன் பதவி வேற தட்டி தூக்கிட்டானா. சோ மொத்தமா இப்ப செத்து போயிருக்கு. இந்த வகையில இவனுக்கான கேப்டன் பதவியை உடனே புடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா அதிக சான்ஸ் இருக்கு. எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் என்ன டாஸ்கே, என்ன டாஸ்க்பா? ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க். அந்த டாஸ்க் எவ்வளவு ஃபைட் வரும்? கடுமையான ஃபைட் வரும் ப்ரோ, கடுமையான ஃபைட் வரும். ஏஞ்சலுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும், டீமன்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும். ரெண்டு பேரை நினைச்சு அட்டாக் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். முக்கியமா ஏஞ்சலுக்கு வந்து நீங்க கோவம் வர வைக்கிறது ஒரு டாஸ்கா இருக்கும் அந்த டாஸ்க்ல. ஓகேவா? சோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல இவன் என்ன வேணா பண்ணுவான். ஏன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள டீமா பிரிஞ்சு கிடக்கான்ல. ஓப்பன் நாமினேஷன் ஒரு வச்சுட்டாங்களா, அந்த ஓப்பன் நாமினேஷன் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வன்மம் வந்திருக்குமா, மாத்தி அடிச்சிருப்பாங்களா. அப்படி மாத்தி அடிக்க போய் இங்க என்ன ஆக போகுதுன்னா கண்டிப்பா அந்த வன்மத்தை அந்த டாஸ்க்ல காட்டுவாங்க. அந்த டாஸ்க்ல காட்டும் போது அந்த டாஸ்க் ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போகும்போது கடைசியில் அங்க மாட்ட போறது என்னமோ கேப்டன் தான். அப்படியே கடைசியில் அங்க மாட்ட போறது என்னமோ கேப்டன் தான். எனக்கு என்னமோ கேப்டன் பதவி மேல ஒரு சின்ன டவுட் வந்துட்டு ப்ரோ, மொத்தமா முடிச்சு விட்டுருவான்னு எனக்கு தோணுது. இதுல ரெண்டாவது சாச்சனா வந்து வைஸ் கேப்டனா போட்டான். அது ஒரு வகையில நல்லதா எனக்கு ஃபீல் ஆகுது. நல்ல பிக் பாஸ் அங்கிருந்து ஒரு ரூல் புக் அனுப்பிட்டாரு. எப்பா இந்த வீட்டுக்குள்ள வைஸ் கேப்டன் ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வரப்போற வாரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது ஜெஃப்ரி எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்னு யோசிச்சார் பிக் பாஸ். யோசிச்சார் ரைட்டு, இவனை தனியா விட்டா கண்டிப்பா அது ஒரு பஞ்சாயத்து ஆயிரும், அதனால இவனை தனியா விட வேண்டாம், நம்ம வந்து வைஸ் கேப்டன் ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நேக்கா ஒரு பேட்ச் அனுப்பிவிட்டாரு. அதை நேக்கா ஜெஃப்ரி என்ன பண்ணிட்டானா வீட்டுக்குள்ள எல்லாரும் கேட்க வச்சு அப்படியே வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசி கடைசியில கொண்டு போய் நம்ம சாச்சனா கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம் பண்ணது ரொம்ப நல்லதா நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சாச்சனா வந்து கண்டிப்பா நம்ம ஜெஃப்ரிக்கான பதவியை புடுங்க பார்ப்பாங்க. அது கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்களா, ஆல்ரெடி அந்த டாஸ்க்ல தோத்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரி மேல சில வன்மம் அங்கேயும் வரதை நம்மளால பார்க்க முடியும். சோ அந்த விஷயத்துல கண்டிப்பா அந்த கேப்டன் பதவியை முடிச்சு விடுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வைஸ் கேப்டன் ஒரு பதவி கொடுத்துட்டா கேப்டன் கடத்த இவங்க தான் அந்த வீட்டை பார்த்தாகணும். சோ வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா அது கண்டிப்பா வைஸ் கேப்டன் போய் பாதிக்கும். ஓகேவா? சோ அந்த வகையில வைஸ் கேப்டனை போயிட்டு கேப்டன் தப்புன்னு கட் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள இருக்க யாருமே ஒத்துக்கிட்ட மாட்டேமா, நீயே கேப்டன் தானமா, நீயே ஒரு வைஸ் கேப்டன் தானமா, நீ அதை பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் வந்து கொஸ்டின் பண்ணிடுவாங்க. சாச்சனாக்கு ஆப்போசிட்ல கொஸ்டின் வச்சிருவாங்க. சோ அந்த வகையில சாச்சனால அது பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்து வீட்டை மொத்தமா மேற்பார்வை பார்க்கறத அந்த பொறுப்பை வந்து முத்துக்குமரன் கொண்டு ஜெஃப்ரி கொடுத்துருக்கான். நல்ல மூல பயங்கரமான மூவ். ஏன்னா முத்துக்குமரன் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் சுற்றி எதை பார்த்துக்கிட்டே இருப்பான், யார் எதை பண்ணிருப்பான்னு சொல்லி மைண்ட்ல கரெக்டா வச்சு அதை அவன் பேசிடுவான். ஸோ அந்த மேற்பார்வையை கொண்டு அவங்க கையில கொடுத்தா ஜெஃப்ரியை பாதிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அது மேற்பார்வையாளர் தான் பாதிக்கும். ஃபர்ஸ்ட் போய் முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் தான் அங்கே சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் தான் கடைசியில் கேப்டன் வந்து பார்க்கும். பட் கேப்டனை பொறுத்தவரைக்கும் தெளிவாக முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னால் பார்க்க முடிச்சு. அந்த போட்டோ ஃப்ரேமை வச்ச பிறகு இங்க வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருப்பான். ஓகேவா? கிச்சன் டீமை பிரிச்சு விடுறது நிறைய விஷயங்களை பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அருண்லாம் 2-3 பாயிண்ட் ஏதோ சொல்லும் போது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஏதோ கருத்து சொல்ல போவோம். அதுக்கு முன்னாடி அங்க இருந்து சௌந்தர்யா வந்து
ஏதோ டக்குன்னு சொல்லுவாங்க, அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்க கேட்குற மாதிரி ரேக்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் சம்திங் ஏதோ பிரச்சனை போயிருக்கும். அப்படி பண்ணும்போதே ஜெஃப்ரி அந்த இடத்துல டக்குன்னு ரியாக்ட் ஆகி என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா, சிம்பிளா ஒன்று முடிச்சிருவான். நீங்க பேசுறீங்களா, நீங்க இந்த இடத்துல வந்து பேசுறீங்களா, உங்க கருத்தை நீங்க வைக்கிறீங்களா, அவர் என்கிட்ட தானே கருத்து கேட்டார், நான் பேச வேணாமான்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிருப்பான். இது வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவன் என்னதான் அந்த கோவா கேங்க்ல இருந்தாலுமே அந்த கோவா கேங்கு பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது. நான் கவனிச்ச வரதுக்கு பெருசா கோவா கேங்க சப்போர்ட் பண்ணாம கொஞ்சம் தனியா ஒரு கேம் தான் போடுவான்னு எனக்கு ஃபீல் ஆகுது நண்பர்களே. உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும் நான் நினைக்கிறேன். மொத்தத்துல நல்லா பண்ணுவான், பட் இருந்தாலும் 3 லைஃப் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. எப்போ வேணா அந்த 3 லைஃப் காணாம போகும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொன்னு என்னன்னா, வீட்டுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் தனித்தனியா பொறுப்பை பிரிச்சு கொடுத்தாச்சு. ஓகே, எல்லாருக்கும் தனித்தனியா பொறுப்பை பிரிச்சு கொடுத்துட்டா, அந்த பொறுப்பை பிரிச்சு கொடுத்ததுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டா கொடுத்துருக்கான்னு எனக்கு தோணுது. இதுல ஜெஃப்ரிட்ட பேச நம்ம ஜாக்லின் கேட்கறாங்க, நீ கேப்டன் பதவியை விட்டு கொடுத்தியா இல்ல வந்து உண்மையாவே ஆடினியா, ஏன்னா நீ கேப்டன் பதவியை விட்டு கொடுக்க என்று சொன்னேன். ஏன்னா ஜாக்லின் சொல்லி ஆல்ரெடி நான் விட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம கூட கவனிச்சோம். இந்த டாஸ்க்ல வேணும் ஸ்லோவா தான் நம்மளால லைவ்ல கவனிக்க முடியும். ஓகேவா, சோ அந்த வகையில அதை கேட்கும் போது அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணேன்னு தெரியல, நான் கொஞ்சம் ஸ்லோவா ஆடிக்கிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் மைண்ட்ல வந்து ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருந்து, சௌந்தர்யா சொன்ன விஷயம் வந்து என் மைண்டை போட்டு ஒரு மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த விஷயத்தினால நான் என்ன கவனிச்சேன், சரி ஆடலான்னு சொல்லி ஆடினேன். கடைசியில பார்த்தா டாஸ்க் ஒரு மாதிரி டஃப் ஆயிட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், டஃப் ஆடி தான் நான் விட்டு கொடுக்குறதா விட்டு கொடுப்பேன். ஸோ ஒருவேளை நான் சாச்சனாக்கு விட்டு கொடுத்தா அந்த டாஸ்க் நான் ரொம்ப டஃப் ஆடுவேன். அதே மாதிரி நான் டஃப் ஆடினேன். கடைசியில் போய் டை பிரேக்கர்ல நிற்கும் போது என்னால் என்ன பண்ணேன்னு தெரியல. கடைசியில் கவனிச்சேன், சௌந்தர்யா சொன்னது என் மண்டையில் இருந்துச்சு, சரி வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேடினேன். அவளும் சூப்பர் ஆடினா, 2 பேரும் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்றான். இதை வச்சு நிறைய தற்கொலைகள் வெளியே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி போய் சொல்றேன், தற்கொலை போய் பாருங்க, நான் கிளிப்ஸை முதல்ல ஒழுங்கா பாருங்கடா. ஃபர்ஸ்ட் ஜாக்லினுக்கு தெரியவே தெரியாது அவன் அந்த கேப்டன்சியை வின் பண்றதுக்காண்டி சௌந்தர்யா வந்து நிறைய விஷயங்களை ஜெஃப்ரிக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது தெரியாம தான் ஜாக்லின் அங்கே போய் கேட்பாங்க. அதான் அவன் தெளிவாகவும் சொல்லிட்டான், நான் இதுதான் பண்ணேன், இதுக்காண்டி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். அது நம்மளால அந்த டாஸ்க்கை பார்க்க கூட முடிஞ்சு. அவன் வேணும்னு ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருந்தான். ஓகேவா, இது தெரியாம நிறைய தற்கொலைகள் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப தற்கொலையா இருக்காங்கடா. மொத்தத்தில் இப்போ கேப்டன் பதவி எடுத்தாச்சு, 3 லைஃப் தான் கையில் இருக்கு. அப்படியே 3 லைஃப் தான் கையில் இருக்கு. அந்த 3 லைஃப் எப்போ வேணா போத்துட்டு போகலாம். பட் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் வீடு ஸ்மூத்தா போகுது. அந்த ஏஞ்சல் விசஸ் டீமன் டாஸ்க் மேல தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த டாஸ்க்ல வெடிக்கும் போது இவன் எனக்கு என்னன்னா, மத்த கேப்டன் மாதிரி கொஞ்சம் அப்படி எப்படி இறங்கி போனா தெரியாது. இப்ப மத்த கேப்டன் எடுத்துக்கோங்களேன், இப்ப இந்த தர்ஷிகா மாதிரி ஆள்னா அங்கே ஒரு கோல் போடுவாங்க, இங்க ஒரு கோல் போடுவாங்க, அந்த மாதிரி தப்பிச்சுடுறான். ஆனா இவன் அப்படி பண்ண மாட்டான். ஒரு விஷயம் நியாயம்னா நியாயம், தப்புன்னா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு உடைச்சிடறான், தப்புன்னு பேசுறான். ஸோ அந்த வகையில் அப்படி பேசுறது அவனுக்கே பாதிப்பா இருக்குமோ, ஒருவேளை கடைசியில் அவனுக்கான கேப்டன்சிக்கு பாதிப்பு வருமானு எனக்கு தோணுது. இருந்தாலுமே இப்போ ஒருத்தருக்கு நீட்டா போயிட்டு இருக்கு. சாச்சனா பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. வைஸ் கேப்டன் பதவி கிடைச்சோன்னே நான் ஒரு கேப்டன்ரா அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வீட்டுல சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை நீட்டா கொண்டு போகணும் எனக்கு தோணுது. சாச்சனாவும் நம்ம அவங்க பேர் என்ன ஜெஃப்ரி நீட்டா கொண்டு போவாங்க. மேபி ஒரு வேளை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆச்சுன்னா ஒரு போட்டோ இல்ல 2 போட்டோ ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அவன் கேப்டன் பதவி விட்டு கொடுக்கணும்னு நினைச்சான், ஆனா கடைசியில் விட்டு கொடுக்கலங்கிறதா உண்மை. ஆனா ட்ரை பண்ணாங்கிறது உண்மை. ஓகேவா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க, ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.